फ्रेंड्स இன்னைக்கு நம்ம கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். செஸ்ட் சைஸ் பாத்தீங்க அப்படினா 28 சைஸ் அப்படிங்கற பட்சத்துல நம்ம என்னென்ன அளவுகள் எப்படி மார்க் பண்ணனும் அப்படிங்கறத பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா நெக் பகுதி பாத்தீங்க அப்படினா நெக் பகுதி கிராஸ் பீஸ் இல்லாம நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். இந்த மெத்தட்ல நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணும் பொழுது ரொம்ப ஈஸியாவும் குயிக்காவும் நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ண முடியும். குறுகிய நேரத்துல நிறைய ப்ளவுஸ் வந்து நம்மளால ஸ்டிட்ச் பண்ண முடியும். First நம்ம 28 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் எப்படி பண்ணனும் அப்படிங்கறத நம்ம வந்து பாத்துறலாம். மெயின் கிளாத் எடுத்து தனியா வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லைனிங் வந்து கட் பண்ணிக்கலாம். லைனிங் பாத்தீங்க அப்படினா 80 பாயிண்ட் அப்படிங்கறதே நமக்கு போதுமானது தான். சரிங்களா? இதுல ஸ்லீவ் லெந்த் பொறுத்து நீங்க அதிகமாவோ குறைவாவோ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எப்பவும் போல நீல வாக்குல இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல பாருங்க ஃபோல்டிங் சைடு நம்ம சைடுலயும் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா கரப்பகுதி இந்த மாதிரி ஓபன்ல இருக்க மாதிரி நீல வாக்குல நம்ம வந்து லைனிங்கை ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். காட்டனா இருந்தது அப்படினா நீங்க நினைச்சு காய வச்சு நீட்டா அயர்ன் பண்ணிக்கோங்க. மிக்ஸ்டு கிளாத் அப்படினா நம்ம வந்து நினைக்க தேவையில்லை. சரிங்களா? இப்போ செஸ்ட் ரவுண்ட் வந்து 28 சைஸ் சொன்னோம் இல்லைங்களா? சோ நம்ம வந்து எவ்வளவு மார்க் பண்ண போறோம் அப்படினா ஃபார்முலா படி 4 இன்ச் வந்து பிளஸ் பண்ணுவோம். 28 + 4 32 4ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 8 இன்ச். சோ 8 இன்ச் அப்படிங்கிறது நம்மளோட செஸ்ட் ரவுண்டினுடைய அளவு. சரிங்களா? சரியா பாருங்க இந்த ஃபோல்டிங்ல இருந்து 8 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஃபோல்டிங்ல மடிப்பு பகுதியில இருந்து 8 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல 1.5 இன்ச் தையலுக்கான அளவு ரெண்டு இடத்துல இதே போல மார்க் பண்ணிக்கலாம். 8 + 1.5 மார்க் பண்ண இடத்துக்கு ஃபர்ஸ்ட் லைன் போட்டுக்கலாம். இது வந்து செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஹைட் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் நார்மலா வந்து 13.5 இன்ச் வைப்போம். ஹைட்டா இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து 13 14 கூட வைக்கலாம். சரிங்களா? இவங்க வந்து ஷார்ட்டா இருக்காங்க. சோ அவங்க வந்து 11 தான் கேட்டாங்க. நான் பட் 12 இன்ச் வச்சுக்கிறேன். சரிங்களா? ஏன்னா 12 இன்ச்சுக்கும் குறைவாகவும் ப்ளவுஸ் வந்து அவ்வளவா சரியா இருக்காது. சோ கொஞ்சம் ஷார்ட் அப்படிங்கிறதுனால நான் 12 இன்ச். இதுவே கொஞ்சம் நார்மல் ஹைட் இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து 13 வந்து மார்க் பண்ணிடுவேன். சரிங்களா? இவங்களுக்கு 12 இன்ச் போதும் அப்படின்னாங்க. ஸோ நான் வந்து சரியான அளவு 12 மேல் பக்கம் 1/2 இன்ச் தையலுக்காக சேர்த்து 12.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கும் கீழே 1.5 இன்ச் வந்து ஃபோல்டிங்காக மார்க் பண்ணிக்கிறேன். பேக் பார்ட் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணுவோம் இல்லைங்களா? அதுக்காக 1.5 இன்ச் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஃபோல்டு இந்த லைன்ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12.5 இன்ச் சரியான அளவு 12 1/2 இன்ச் தையலுக்காக. ஸோ 12 வந்து மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸினுடைய உயரம் மார்க் பண்ணிட்டோம். அதே போல செஸ்ட் ரவுண்டும் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா நெக் விட்த் அப்படிங்கிறது 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷோல்டர் பாத்தீங்கன்னா 2.25 இன்ச். தையலுக்காக அப்படின்னா 3/4 இன்ச். இது எல்லா அளவுகளுக்கும் சேம் தான். சரிங்களா? 1/2 இன்ச் வந்து இந்த பக்கம் ஸ்லீவ் ஜாயிண்டிங்காக, இந்த பக்கம் நெக் லைனுக்கு 1/4 இன்ச். இந்த 3/4 இன்ச் பொதுவானது. இந்த நெக் விட்த்தும் இந்த ஷோல்டரும் தான் நம்ம பிளவுஸ்க்கு தகுந்த மாதிரி மாறும். சரிங்களா? இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா 5 இன்ச் ஹாஃப் ஷோல்டர் அப்படிங்கிறது. அந்த 5 இன்ச் அப்படியே கொஞ்சம் கீழே தள்ளி இது மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ண இடத்துக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். ஆம்கோல் லென்த்தும் அதே போல தான் 5 இன்ச் தான் வரும். சரிங்களா? ஆம்கோல் லென்த்தும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஹாஃப் ஷோல்டர் மாதிரி தான் இந்த அளவும் வரும். சரிங்களா? பட் நான் ஒரு 1/4 இன்ச் குறைவா வச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டா அவங்களுக்கு கொஞ்சம் குறைவான, அதாவது உடல் வந்து ரொம்ப பருமனா இல்ல அவங்க. சரிங்களா? இந்த ஹாஃப் ஷோல்டரோட அளவு தான் இந்த ஆம்கோல் லென்த் வரும் மேக்ஸிமம். சரிங்களா? பட் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னு கேட்டால் அவங்க கொஞ்சம் லீனாக இருக்காங்க. ஸோ இந்த அளவை விட இந்த அளவு குறைவாக தான் வருது. ஓகேங்களா? இதில் நம்ம ஆர்ம் ரவுண்டு வந்து செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ 4.25 இன்ச் ஃபர்ஸ்ட் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ரெண்டு இடத்துல இதே போல் மார்க் பண்ணி நம்ம ரவுண்ட் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கேல் இருக்குங்கிற பட்சத்தில் அது மாதிரி ரவுண்ட் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க ஆம்கோல் ரவுண்ட் வந்து செக் பண்ணணும். இதில் 1/2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஷோல்டர் தையலுக்காக இதில் வந்து ஸ்டிச் பண்ணிடுவோம். இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ஆர்ம் ரவுண்ட் வந்து 6.5 இன்ச் தேவை. எவ்வளவு இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். சரியா பாருங்க 6.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் தான் குறைவா இருக்கு. ஸோ ஒரு பாயிண்ட்ங்கிறது பிரச்சனை இல்லை. இதுவே வந்து 1/4 இன்ச் குறைவா இருந்ததுன்னா 4.25 5 நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? இப்போ ஆம்கோல் ரவுண்டு 6.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் குறைவா இருக்கு. நோ ப்ராப்ளம். சரிங்களா? அடுத்தது பேக் நெக் பாருங்க 7.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இங்க 2 இன்ச் நெக் விட்த் கழுத்து அகலம் மார்க் பண்ணோம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா
2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 1/4 இன்ச் அதிகமாக மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். இப்போ யூனிக் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இந்த இடம் பாருங்க ஹைட் அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு 1/4 இன்ச்சு சரிங்களா, அல்லது ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி கிராஸ் வைஸில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இல்லை ஓகே அப்படின்னாலும் நீங்கள் வந்து விட்டுறலாம். ஏன்னு கேட்டால் இந்த ஹைட்டு குறைவாக தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு நம்மளோட விருப்பம் தான் இந்த இடத்துல சரிங்களா. ஆம்கோல் லூஸ் கொஞ்சம் வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து லைட்டாக அப்படி கிராஸ் பண்ணி எடுத்துடலாம் சரிங்களா. ஒரு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் இந்த மாதிரி எடுத்துருங்க. இல்லை இந்த இடம் ஓகே தான், இந்த ஹைட் இருக்கட்டும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா இந்த கிராஸ் லைன் வந்து தேவையில்லை. இப்போ பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கோங்க ஃபோல்டு பண்ணுறதுக்காக. அதே போல் இந்த இடத்துலையும் ஒரு ஹேர்கட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் இருக்கக்கூடிய மெட்டீரியலை அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எட்ஜில் இது மாதிரி ஒரு லைன் போட்டு ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுக்கோங்க. கிளாத் இது மாதிரி முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா இது மாதிரி லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தையலுக்காக 1/2 இன்ச் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைனிங் அப்படிங்கிறதுனால 1/2 இன்ச் வந்து போதுமானது. லைனிங் அப்படிங்கிறதுனால 1/2 இன்ச்சில் இது மாதிரி மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சரியான உயரம் அப்படின்னா 5.5 இன்ச்சு. நம்ம ஷோல்டர் தையலுக்காக, அதாவது ஷோல்டரையும் நம்ம ஸ்லீவையும் ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்காக ஒரு 1/2 இன்ச் தேவை. ஸோ 6 இன்ச்சை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 2 இடத்துல அதே போல் 6 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் எப்போவுமே 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணுவோம். இது சரியாக பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு தான். ஸோ நம்ம வந்து 3.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் லோ லென்த் அப்படிங்கிறது 3.25 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஆம்கோல் ரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா 6.5 இன்ச்சு. 6.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருந்தது, அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ரவுண்ட் அப்படின்னு பார்த்தா 4 இன்ச்சு, அதுக்கு மேலே 1.5 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கோங்க. ஆம் ரவுண்டு ஸ்லீவ் ரவுண்டு ஜாயின் பண்ணிக்கலாம். தையலுக்கான அளவையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிராஸ் வைஸில் இருக்கக்கூடிய லைனை வந்து இந்த கார்னர்லேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் வந்து செக் பண்ணுங்கள். 8 இன்ச்சு. இதில் சென்டர் அப்படிங்கிறது 4 இன்ச்சு. இதில் சென்டர்னால் 2 இன்ச்சு. மறுபடியும் அதே 2 இன்ச்சு சென்டர் சரிங்களா. இந்த சைடில் 1/2 இன்ச்சு, இந்த சைடில் 1/2 இன்ச் ஓகேங்களா. இந்த சைடு உள் பக்கம், இந்த சைடு பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம் 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் இந்த மார்க்கிங்கை டச் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சி மாதிரி ஒரு கர்வ் எடுத்துக்கோங்க. அதே போல் இந்த சைட்லேயும். இப்போ நம்மளுக்கு ஆம்கோல் ரவுண்டு ஈஸியாக வந்து ட்ரா பண்ணிட்டோம். கட் பண்ணிக்கலாம். ஆம்கோல் மார்க் பண்ண இடத்த ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. அதே போல் சென்டர்லேயும் ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் இது மாதிரி டபுளாக வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர்லேருந்து 1 இன்ச் உள்பக்கம், இந்த கார்னர்லேருந்து 1 இன்ச் உள்பக்கம், மீதி இருக்கக்கூடிய இடத்த இந்த மாதிரி வந்து லைட்டாக டிப்த் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து டெப்த் எடுத்துக்கோங்க. எடுத்த பகுதி நம்ம ராங் சைடு அண்ட் ஃப்ரண்ட் பார்ட் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு.
நம்ம இந்த சைடு ஸ்லீவ் கட் பண்ணோம். இந்த பகுதியில் பாருங்கள் நம்ம அப்படியே பேக் பார்ட்டை வச்சு நம்ம ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கிராஸ் வைஸில் வச்சுக்கோங்க. பேக் பார்ட்டோட அளவுகளை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டை வெளியில் எடுத்துடலாம். இந்த ஃபோல்டிங் பகுதியை இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுருங்க. அதே போல் இந்த ஷோல்டரோட லைனையும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம இந்த போட்ட லைனில் இருந்து பாருங்கள் ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் அப்படிங்கிறது நம்மளுக்கு 4.25 அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த சைடில் 2 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஒன் சைடில் மட்டும் மார்க் பண்ணிங்கன்னா இந்த இடம் கீழேயோ அல்லது மேலேயோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க் பண்ணிடுவீங்க. சரிங்களா? கரெக்டாக மார்க் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், இந்த ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கேல் அந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஸ்கேலில் இருந்து கூட நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அளவுகள் மாறாது. இந்த இடத்துலையும் மார்க் பண்ணிக்கோங்க, அதே போல் இந்த இடத்துலையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்கோட வளைவு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஹைட்டு. ஃப்ரண்ட் ஹைட் அப்படிங்கிறது சரியான அளவு 10.5 இன்ச்சு. மேல் பக்கம் ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சும் கீழ்ப்பக்கம் பட்டி ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சும் தேவைப்படும். சரியா பார்த்தீங்கன்னா 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தேவை தையலுக்காக. 10.25 சரியான அளவு 10.25, மேல் பக்கம் 1/2 இன்ச்சும் கீழ்ப்பக்கம் 1/2 இன்ச்சும் தையலுக்காக தேவை. ஸோ 11.25 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இதுவே வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக 12 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நான் இப்போ 11.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். போட்ட லைன்லேருந்து பாருங்கள் மேல் பக்கமாக 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சைட்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து கிராஸினுடைய அளவு. கிராஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க் பண்ண லைன்லேருந்து இந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து பாருங்கள் 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். டாட்டினுடைய அகலம் அப்படிங்கிறது 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். கிராஸினுடைய அளவுக்கு இது மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே போல் இந்த இடத்துல டாட்டோட அகலத்துக்கும் இந்த மாதிரி லைன் போட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 2 மார்க்கிங்க இந்த மாதிரி லைட்டாக ஒரு கர்வ் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த லைனை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுறலாம். அதே போல் இந்த சைட்லையும் இப்போது லைட்டாக இந்த இடத்துல மட்டும் டெப்த் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணிக்கலாம். இந்த டாட் கிட்ட ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. அதே போல் இந்த சைட்லேயும் ஒரு ஹேர்கட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ராங் சைடு வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த நெக் பகுதியோட பேக் நெக்கோட இந்த பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணி விட்டு கொக்கி பட்டி வி பட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃப்ரண்ட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் இந்த அளவு வந்து மெஷர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நம்ம இதில் 2.25 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம். அதே 2.25 எடுத்து இந்த டாட் கிட்ட வச்சுக்கோங்க, இந்த ஹேர்கட் கிட்ட வச்சுக்கோங்க. அதே 2.25 இந்த ஹேர்கட் கிட்ட வச்சுட்டு இந்த மாதிரி செக் பண்ணுங்கள். 9 இன்ச் இருக்குது டோட்டலாக. அதாவது இந்த அளவும் இந்த அளவும் இது இல்லாமல். சரிங்களா? டோட்டலாக 9. ஸோ நம்மளுக்கு ஒரு 10 இன்ச் வந்து லென்த்து, பட்டியோட லென்த்து எடுத்தோம் அப்படின்னா போதுமானது. சரிங்களா? அப்போ 10 இன்ச் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அகலம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி பேக் பார்ட் மேலே ஃப்ரண்ட் பார்ட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரஃபாக அந்த மாதிரி வச்சுட்டு இங்கேருந்து செக் பண்ணுங்கள். பாருங்கள் 3 இன்ச் கிடைக்கிது. சரிங்களா? அதே போல் இந்த சைடில் செக் பண்ணிக்கலாம். 3.5 இன்ச் இருக்குது. ஸோ கீழ்ப்பக்கம் 1/2 இன்ச் தையலுக்கு, மேல் பக்கம் 1/2 இன்ச் தையலுக்கு 4.5 இன்ச் வந்து எடுத்தோம் அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கும். சரிங்களா?
கொஞ்சம் எக்ஸஸாகவே இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ அகலம் அப்படிங்கிறது 4.5 இன்ச்சு. ஸோ அகலம் அப்படிங்கிறது 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ரஃபாக பார்த்தீங்க அப்படின்னா 4.5 இன்ச் அகலத்துலேயும் லென்த் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 இன்ச்சும் நம்ம வந்து எடுத்திருக்கோம் பட்டியினுடைய அளவுகள். அதே போல் இன்னொரு பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதில் 2 பீஸ் இதில் 2 பீஸ் வச்சுருக்கோம் பட்டிக்கு. கிராஸ் பீஸ் தேவை அப்படின்னா இந்த பீஸில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பட் கிராஸ் பீஸ் இல்லாமல் நம்ம எப்படி லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிராஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ண தேவையில்லை. மெயின் கிளாத் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எப்பவும் போல் உள்பக்கம் வந்து எப்பவும் போல் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. மெயின் கிளாத் மேலே லைனிங்கே இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஏன்னா கரெக்டாக பீசஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். எடுத்தோடனே பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் இதை ஒவ்வொன்றா கட் பண்ணிட்டோம் அப்படின்னா சில பீஸ்க்கு வந்து பத்தலை அப்படின்னா சிரமம். ஸோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போது பேக் ஃப்ரண்ட்டு ஸ்லீவு பட்டி எல்லாத்துக்குமே நம்ம வந்து செக் பண்ணிட்டோம். சரியாக இருக்குது பீஸ். ஸோ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். back part putty piece, front part, sleeve part. இந்த பதிவுல 28 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி பண்ணனும் அப்படிங்கறத கிளியரா பார்த்தோம். இந்த மெட்டீரியலோட ஸ்டிச்சிங் எப்படி பண்ணனும் அப்படிங்கறத அடுத்த பதிவுல நம்ம கிளியரா பார்க்கலாம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கற சிம்பலையும் டச் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் அனைத்தும் உங்க மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல ரீச் ஆகும். Thank you friends.